இதெல்லாம் என்னடா சம்பவம்? ஸோ நைட் 2ல தான் சம்பவம் இருக்குன்றத ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அண்ட் ஆல்சோ லாஸ்ட் மினிட் ஸ்பெகுலேஷன் நைட் 2 ரிலேட்டட் பார்த்தலாம். நைட் 2ல மேட்ச் கார்ட்ஸ்லாம் ஆல்ரெடி டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நான் காலில் கொடுக்குற மாதிரி செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ஸ்பெகுலேஷன்ஸ் அக்கார்டிங் டு மேட்சஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிக் ஆஃப் மேட்சை பொறுத்தவரைக்கும் 6 பேக் TLC WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான். ஒயிட் சிக் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டைட்டிலில் வந்து நம்மளுடைய ஆண்ட்ராய்டே ரே ஃபினிக்ஸ், ஃபேக்ஷன், மெஷின் கன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. 6 டேக் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆண்ட்ராய்டே ரே ஃபினிக்ஸ் வின் பண்ணுவாங்கன்றதை சொல்லியிருந்தேன். பட் இப்போ உள்ள ஸ்பெகுலேஷன்ஸ் வைஸ் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா ஸோ வரைக்கும் கரண்ட்டாக வந்து இந்த இடத்துல ஒயிட் சிக்கே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட்டைன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 ஆப்ஷனுங்க. ஸோ ஒயிட் சிக் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட்டைன் பண்ணிடுவாங்க, இல்லைனா ஆண்ட்ராய்டே ரே ஃபினிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாங்கன்றது தான் என்னோட ரெண்டாவது மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ மென்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ ஏஜி ஸ்டைல்ஸ் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய டாமினிக் மிஸ்டரி அந்த மேட்ச்சில் இருக்க போகிறாங்க. ஸ்பெகுலேஷன்ஸ் வைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டரியை ரீட்டைன் பண்ணுவாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். டாமினிக் மிஸ்டரி இந்த இடத்துல டைட்டில் தோத்தாருன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபின் பேலர் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏஜி ஸ்டைல்ஸ் ஜெயிப்பாருன்ற மாதிரி எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. பட் ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டாமினிக் மிஸ்டரி தான் வின் பண்ணாருன்றதை சொல்கிறேன். சப்போஸ் டாமினிக் மிஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா தோத்தாருன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலரோட ஒரு சுவிட்ச் ஆகும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மூணாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் விமன்ஸ்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். பெக்கி லிஞ்ச் அவங்களுடைய டைட்டிலில் நம்மளுடைய லைரா வெல்கரியா கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்சோட ஸ்பெகுலேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிபுலேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்க போது. அண்ட் ஆல்சோ இதில் வந்து லைரா தோத்துட்டாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் சாம்பியனாக இருக்கிறவரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண முடியாது. ரொம்ப ரோலிங் ஆகுதுங்க. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்சுக்கு நியூ தீம் சாங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க அப்புறம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேஷன்ஸ் நிறையவே வந்திருக்கு. பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைரா வெல்கரியாவுக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேலியோட இன்வால்மெண்ட் இருக்கும்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸும் நிறையவே வந்திருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் பேலியோட இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே டைட்டில் வின் பண்ணிடுவாங்கன்றது தான் என்னோட ஒப்பீனியன். அவங்க இன்வால்மெண்ட் இல்லாத பட்சத்துக்கு வேணால் நம்மளுடைய லைராஜி. நாலாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ WWE உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச். நியோமி அவங்களோட டைட்டில் நம்மளுடைய ரியா ரிப்ளே அண்ட் ஆல்சோ IOSK கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியோமிக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதை தான் சொல்லியிருக்காங்க. என்னோட ஒப்பீனியனும் அதான். இந்த இடத்துல வந்து நியோமி வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பங்கு கேஷ் இன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து ரியா ரிப்ளேவோ இல்லை IOSKயோ வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வைக்கணும்னு நினச்சாங்கன்னா நார்மலாக இது ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாகவே WWE வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா தோக்க வேணான்றனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாகவே புக் பண்ணியிருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷன். அஞ்சாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். சோலோசிகா ஒரு டைட்டில் நம்மளுடைய ஜேக்கப் ஃபார்ட் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போறாரு. இந்த இடத்துல பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாமே சோலோசிகாவுக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரீ இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ ஜேக்கப் ஃபார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறது ரொம்ப கம்மி தான். ஸோ பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல ஜிம்மி யூசோ பேக்கப்புக்கு இருப்பார். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேரையும் சமாளித்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாரான்றது தெரியல. ப்ராபபிலி நம்மளுடைய டாமா டோங்கா வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலாக கிளியர் ஆகிட்டாங்கன்றது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நியூஸஸ்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ எவ்வளோ சதவீதம் நடக்குதுன்றது தெரியல. பட் இருந்தாலும் இந்த மேட்ச் ஒரு ரிட்டர்ன் தான் நல்லாயிருக்கும். ஸோ டாமா டோங்கா வந்தால் நல்லாயிருக்கும். அதர்வைஸ் சோலோசிகா வின் பண்ணுற மாதிரி கூட WWE காட்டும். ஃபைனலாக மெயின் ஈவெண்ட் வந்துடும். ஸோ இந்த மேட்சோட ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் இந்த மெயின் ஈவெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஜான் சீனா வர்சஸ் நம்மளுடைய கோடி ரோட்ஸ்க்கான WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டாக நடக்க போகுது. ஸோ நோ டிஸ்குவாலிஃபிகேஷனால வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் காமனாக நடந்துடும். ஸோ இந்த இடத்துல ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டர்ன் பண்ணி போறாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பெகுலேஷன்ஸ் போயிருக்கு. நானும் அதை பிலீவ் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா ஃபேஸாக தான் இருக்க போறாரு. அதுக்கான டீசர்ஸ் மேக்டவுன்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சம்மர்ஸ்லாம்லேயே இல்லைனா சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸாகவே இருக்க போறாரு. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னா கோடி ரோட்ஸோட ஹீல் டர்ன். ஸோ கோடி ரோட்ஸோட ஹீல் டர்ன் பல ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கோடி ரோட்ஸோட ஹீல் டர்ன் நடக்குமான்றதை பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று இந்த இடத்துல ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டர்ன் பண்ணணும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் ஹீல் டர்ன் பண்ணணும். அது சரி, ரெண்டுமே வந்து வேணும். கோடி ரோட்ஸ் ஹீல் டர்ன் இல்லாத பட்சத்துக்கு ஜான் சீனாவோட ஃபேஸ் டர்ன் ஆச்சு வேணும்ன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விடுங்க. இந்த இடத்துல யார் வேணாலும் வின் பண்ணலாம். 2 பேருமே வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல கோடி ரோட்ஸோட ஹீல் டர்ன் இருந்துச்சுன்னா கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணுவார் என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ ராக்கோட டிராவிஸ் ஸ்காட் இவங்க யாருமே வந்து இந்த மேட்ச்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வரலைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.